மாவில் எப்படி சப்பாத்தி இடியப்பம்லாம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு மாவு வந்து இடித்து எடுத்துட்டு ஒரே மாவில் சப்பாத்தி இடியப்பம் முருங்கைக்கீரை சப்பாத்தி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். 2 கப் அளவு எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா இடித்து மாவாக எடுத்துக்கணும். வீட்டிலே அரைச்ச கேப்பம் மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சியில் இடித்து எடுத்துக்கணும். மாவு அளந்து எடுத்துட்டு 2 கப் அளவு மாவு இருந்ததுன்னா 2 கப்புலேருந்து 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து கிளறணும். இப்போ மிக்சியில் சேர்த்து நைஸாக இடித்து எடுத்துக்கலாம். இருக்கையில் சின்ன கண்ணு உள்ள சல்லடையில் சலிக்கணும். இடியப்ப சல்லடையில் மிச்சக்கண்ணை கப்பி மறுபடியும் சேர்த்து இடிக்கணும். இப்போ அந்த மாவை வந்து அளந்து எடுத்துக்கணும். அப்போ தான் தண்ணி அளவு வந்து சரியாக சேர்க்க முடியும். 2 கப் அளவு மாவு அளந்து வச்சுருக்கேன். இதே அளவில் தண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய். சப்பாத்தி சுடவும் நெய் எடுத்துக்கலாம். எப்போதுமே கேப்பை கூட நெய் சேர்த்து சாப்பிட்டா நல்லா சுவையாக இருக்கும். கொஞ்சமாக முருங்கைக்கீரை நல்லா அலசி வச்சுருக்கேன், உருவி எடுத்துக்கணும். வெறும் கேப்பையாக சாப்பிட்டோம்னாலும் கால் எலும்பெல்லாம் வலி வரும். அது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை சேர்த்து சாப்பிடலாம். வதக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே மாவில் சேர்த்து பிணைய வேண்டியதான். கொஞ்சமாக போதும். ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம், அப்போ தான் கரையும். ஓமம் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய். இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ மாவை சேர்த்து கிளறணும். அடுப்பு வந்து மிதமான சூட்டில் வைக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விடணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சு எடுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி. மாவு நல்லா ஆறிடுச்சு, பிணைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவை வந்து 3 பிரிவாக பிரிச்சுக்கணும். இந்த மாவை வந்து இப்போ 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். கீரை சேர்த்த சப்பாத்தி செய்ய வெறும் சப்பாத்தி. அடுத்தது இடியப்பம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக கீரை சேர்த்து பண்ணிடலாம். இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ சப்பாத்தி போடலாம். ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். மாவு வந்து காயாமல் மூடி வச்சிடணும். மாவுக்கு பதில் நெய் தொட்டுட்டும் தேய்க்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து சுட்டுக்கலாம். உடனே போய் டக்குன்னு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மெதுவாக தேய்ச்சோம்னா அப்படியே வரும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சோன்னா கோதுமை மாதிரி இதுக்கு பசைத்தன்மை கிடையாது, அதனால் உடையும். சப்பாத்தியோட நம்ம ரொட்டி ஈஸியாக சுடலாம். இந்த சுடுதண்ணிலெலாம் கிளற வேண்டியது கிடையாது. ரொட்டி வந்து கொஞ்சம் கனமாக வரும், சப்பாத்திங்கிறதுனால கொஞ்சம் மெலிசாக வருது. மிதமான சூட்டில் சுட்டு எடுத்தால் போதும். வெந்திரிச்சு எடுத்துடலாம்.
ரொம்ப அழுத்த விடாது. கோதுமை சப்பாத்தி மாதிரியே உப்பி வருது. இப்போ கீரை சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப உடஞ்சதுன்னா கோதுமை மாவு சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இந்த கீரையோட காம்பு வந்து நிறைய இருந்ததுனாலும் உடையும். இது வெறும் கேப்ப மாவு மட்டும்தான். எடுத்துடலாம். ஒரு நிமிஷம் சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பணும், இல்லைன்னா உடஞ்சிடும். 2 சைடு திருப்பி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் தடவிக்கினா போதும். திருப்பி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் தடவினோம்னா நல்லா உப்பி வரும். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம கீரை சேர்த்து செஞ்ச சப்பாத்தி. நல்லா மிருதுவாக வந்திருக்கு. லேயர் கூட இருக்கு. இது கீழே இருக்குது வெறும் சப்பாத்தி. இதுவுமே நல்லா மிருதுவாக வந்திருக்கு. காட்டுறேன். இதுலேயே நல்ல லேயராக வந்திருக்கு. இது வந்து இடியாப்பத்துக்கு எடுத்து வச்ச மாவில் இடியாப்பம் வச்சுக்கலாம். இடியாப்பம் வச்சு போட்டுட்டு மாவு வந்து காஞ்சிடாமல் மூடி வைக்கணும். நல்லா புளிய வருதான்னு ஃபஸ்ட்டு புளிஞ்சு பார்க்கணும். ரொம்ப இறுக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். மாவு வந்து இந்த பதத்தில் இருந்ததுன்னா சரியாக வரும். நம்ம சப்பாத்தி போட்டுட்டு இடியாப்பம் செய்கிறக்குள்ள காஞ்சிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். இடியாப்பம் வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பிழியணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வச்சா போதும். வெந்துடுச்சு, எடுத்துடலாம். தண்ணி தெளிச்சுக்கணும். கேழ்வரகு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. கேழ்வரகு மாவு இடியாப்பம் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சப்பாத்தியும் நல்லா மிதுவாக வந்திருக்கு. இடியாப்பத்து கூட சர்க்கரை தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டா நல்லா சுவையாக இருக்கும். சப்பாத்தி கூட எல்லா வகை கார குருமாலாம் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை சப்பாத்தி நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இடியாப்பத்துக்கு கோசுமல்லி குருமா வகையும் எடுத்துக்கலாம். நன்றி.